ஒரு வருடம் உலகத்துல கோடை காலமே வரவில்லை அப்படின்னா என்ன ஆகும்? இது வெறும் கதை கிடையாது. 1816ஆம் வருஷம் உண்மையிலேயேவும் உலகம் முழுவதும் கோடை இல்லாத ஆண்டு அப்படின்னு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் மனித வரலாற்றிலேயும் மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகள்ல ஒன்று. இதனுடைய பெயர் த இயர் வித்தவுட் எ சம்மர். 1815ஆம் வருஷம் இன்னைக்கு இருக்கிற இந்தோனேசியாவில் இருக்கிற மவுண்ட் டம்போரா அப்படிங்கிற எரிமலை வெடிக்குது. இது சாதாரண எரிமலை வெடிப்பு கிடையாது. கடந்த 2000 ஆண்டுகளில் பதிவான மிகவும் சக்தி வாய்ந்த எரிமலை வெடிப்புகளில் இதுவும் ஒன்று. வெடிப்போட சத்தம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்கப்பட்டுச்சு. பல லட்சம் மக்கள் நேரடியாகவும் அதற்கப்புறம் ஏற்பட்ட பஞ்சத்தினாலும் நோய்களாலும் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் உண்மையான தாக்கம் அதற்கு அப்புறம்தான் ஆரம்பிக்குது. எரிமலையிலிருந்து வெளியேறிய சாம்பலும் சல்ஃபர் துகள்களும் பூமியோட மேல் வளிமண்டலத்தை அடையுது. அது சூரிய ஒளியை பூமிக்கு கொண்டு வராதபடி தடுக்குது. இதனால உலகத்தோட வெப்பநிலை குறைய தொடங்குது. 1816ஆம் வருஷம் ஜூன் மாதத்தில் கூட வட அமெரிக்காவின் சில பகுதிகளில் பனிமழை பெய்யுது. ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கடும் குளிர் ஏற்படுது. ஐரோப்பாவில் பயிர்கள் வளரவே இல்லை. கோதுமை, சோளம், உருளைக்கிழங்கு அப்படின்னு பல பயிர்கள் அழியுது. இதனால் கடுமையான உணவு பற்றாக்குறை, பல இடங்களில் பஞ்சம் உருவாகுது. மக்கள் உணவிற்காக இடம்பெயர்றாங்க. விலைகள் பல மடங்கு உயருது. இந்த இயற்கை மாற்றம் மனிதர்களின் கலாச்சாரத்தையே பாதிக்குது. இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம், இயற்கையின் சக்திக்கு முன்னாடி மனிதன் எதுவுமே கிடையாது.